நாகலிங்கம் மேரிஸ் நாகலிங்கம். நாகலிங்கம் யார்? நாகலிங்கத்துடைய முகவரி என்ன? மாண்புமிகு மேன்மை தங்கிய மாண்புமிகு ஆபீசர் அலங்காரம் கேட்கிறார். அடியன் தான் நாகலிங்கம். ஆமாங்க, அவர் தாங்க நாகலிங்கம். இட்ஸ் ஆல் ரைட். உங்க வருஷாந்திர வருமானத்தை நீங்க ஏன் கணக்கு அனுப்பல? உட்காருங்க. நீங்க அங்க உட்காருங்க, நீங்க இங்க உட்காருங்க. நம்ம உட்கார வரல, செக் பண்ண வந்திருக்கோம். டியூட்டி ஃபர்ஸ்ட். பை தி பை, இவங்க ஃபைலுங்க. பகல்ல யார் வேணுங்க? ட்ரஸ்டி, கோவில் ட்ரஸ்டி. ஆமா. பஞ்சாயத்து போர்டு சேர்மன். ஆமா. பேங்க் ஏஜென்ட். ஆமா. பாலம் கட்டுற கான்ட்ராக்டர். ஆமா. அத்தனையும் ஐயா தான். ஆமா. ஊழலுக்கெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட் இவர் தான். ஆமா. என்ன மேன், இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் கணக்கு எல்லாத்தையும் செக் பண்ணாம வந்திருக்கிறோம். ஓகே. ஐயோ லுக்கியா, கோயில் கணக்குல என்ன எழுதி இருக்கிற? அபிஷேகத்துக்கு பசும்பால் எழுதி இருக்கிற, நீ போடுற பால் அபிஷேகம் பண்ற. விளக்குக்காக எண்ணெயை வாங்கிட்டு பழையபடி அது மளிகை கடையில் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியுது? மளிகை கடை டின்ல திரி இருந்தது மேன். இல்ல, அது அணில் தூக்கி போட்டதுங்க. ஓஹோ, இவன் தான் அணிலா? வாட் மேன், கோயில் யானைக்கு பிரசவம் பார்த்த செலவு 3000 ரூபான்னு கணக்கு காட்டி இருக்கிறியே. யானை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண, அங்க போய் பார்த்தாலும் ஆம்பளை. இல்லைங்க, இப்ப பிரசவ செலவுன்னு எழுத சொன்ன, அவன் தாங்க பிரசவ செலவுன்னு எழுதிட்டான். அறிவு கட்டவன். கோவில் செவத்துக்கு பட்டடிச்சதா கணக்கு எழுதிருக்கிற? கோவில் செவத்துல பட்டே காணும். யார் இருக்குது பட்டை? நீ வாய மூடுவேன். டாலர் வேற உங்களுக்கு. நாகலிங்கம், உனக்கு எப்ப மேன் கல்யாணம் ஆச்சு? எப்போ கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏன்னு கேக்குற? எப்ப ஆச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மேன். என்னங்க, ஒரு குழந்தையே இருக்குதுங்க. குழந்தை யார் கேட்டா? கல்யாணம் ஆச்சா? கரெக்டா பதில் சொல்லு. எங்களுக்கு குழந்தை நாய்க்குட்டி எல்லாம் தேவையில்லை. ஆச்சுங்க. கல்யாணம் எவ்வளவு வருஷம் இருக்கும்? என்ன, ஒரு 12 வருஷம் இருக்கணும். என்ன, அதுவும் தோராயமா தான் சொல்லுவேன், கரெக்டா கணக்கு வச்சுக்க மாட்டேன். நேரா நெல்லு மேன். ஆமா, கல்யாணத்துக்கு நீ என்ன வரதட்சணை வாங்கின? நான் ஒண்ணு வாங்கலைங்க, போட்ட நகையோட வந்துட்டேன். வந்துட்டோ இல்ல வந்துட்டாளா? இல்ல, அவன் நான் வந்தா தானே அவளு வருவா. சரி, பவுன் எத்தனை தேரும்? ஒரு 10 பவுன் தேருமா நகையெல்லாம்? 10 பவுன் தேருங்க. சரி, இந்த ஒரு தூணுக்கு சரியா போச்சு. மிச்ச தூணெல்லாம் இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி கட்டின? அண்ணன் சரிச்சு பேச்சு இருக்கு சார். நமக்கு பாத்ரூம் போலாம். வெளியில போயிட்டு வந்துருங்க. ஹை, தங்க சிலைய வந்து நிக்குது. ஐயோ, அது ஐயாவோட தங்கச்சிங்க. சார், முதல்ல அந்த பொண்ணு நாளுடைய தங்கச்சியார நம்ம செக் பண்ணணும். எஸ், அது கடைசி ஐட்டம். என்ன மேன், வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, கையை பின்னாலே வச்சிட்டு இருக்க. வாட்ட ஒண்ணு இல்லைங்க, அது கணக்கு புஸ்தகம். கணக்கு புஸ்தகம் இது உன் ஜாதகம். நீ எங்க படிக்க வச்சிருந்தாலும் நீ உள்ள விட போறதில்லை. டவானி, நான் காரியா. எஸ், தயவு தாட்சிணி ஒண்ணு பார்க்க வேண்டியது. எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட தயவு தாட்சிணி இல்லாம இடிச்சு பாத்துரு. என்ன வேணும்ன்ற? பயிர மோதிரம் கணக்கு வந்திருக்கா? ஐயோ, டவாலி இந்தயா, கவலைப்பட டவாலியை கூட்டிட்டு போய் 1 கோடி 3 சைபர கூடியா, கூட்டிட்டு போ. 1000 ரூபாயா? வாங்க, வாங்கிட்டுமா? ஐயோ, அவனுக்கு நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், என்கிட்ட வேலை பார்க்கற நீ வந்து லஞ்சம்ங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரலாமா? நான் கூசல. ஏதோ நன்கொடை, அன்பளிப்பு, காணிக்கை அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை, நமக்கு ஒரு பிரயோஜனம். உங்களுக்கு டவாலி மேலதான் அன்பா, என் மேல அன்பு கிடையாதா? நிறைய வச்சிருக்கேன். அன்பு வச்சிருக்க என்ன பிரயோஜனம்? அடிப்பு என்ன அன்பளிப்பா கொடுக்குறேங்க. உங்களுக்கு 1 கோடி 3 சைபர். இல்ல, நானே என்ன டவாலியா? ஒரு சைபர் கூட சேர்த்தா 10,000. என்னங்க இது? 10,000 என்னங்க இது? சைபர் டவாலி என்ன 1 3 சைபர். ஓகே. இங்க நம்ம பொறுத்த வரைக்கும் சரிப்பட்டு வரல. இது ஒண்ணும் தெரியல, எனக்கு இடம் பிடிக்கல. இப்ப டைமா போச்சு, நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குவோம். கணக்கெல்லாம் எடுத்துட்டு இவங்க அங்க வரட்டும். சரிப்பட்டு வரல, நாளைக்கு போலீஸ் வந்து கம்ப்ளீட்டா இடிச்சு தள்ளுவோம். ஐயோ, வேணாங்க. நீங்க சொன்னபடி உங்களுக்கு ஒரு சைபர் போட்டு கொடுத்துறேங்க. நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டியதில்ல. நான் வந்து ஆல் இந்தியா ஸ்டார் தங்கறதுக்காக கட்டி வச்சிருக்கேன். அந்த இடத்துல 2 நாளைக்கு விருந்தினா வந்து தங்கி பாருங்க, அப்புறம் தெரியும் என்னோட அருமை. அது சரியா? சாருக்கு சகல வசதி கிடைக்குமா? ஐயோ, கலகலன்னு கிடைக்குங்க. கலகலன்னு என்ன அர்த்தம்? தண்ணி மட்டும் பாருங்க. ஓகே, போலோ.
என்ன உருமுறை? அது என் பழக்கம். பின்னாடி போ. பின்னாடியா? பின்னாடி போவது ஏன் வழக்கம் இல்லையே. இப்ப வழி விட போறியா இல்லையா? நான் முதல்ல மரியாதையா வழி விட்டேன்ல, நீ வந்து போயிருக்க வேண்டியதுதானே. நான் பின்னாடி வர்றவங்களுக்கு தான் வழி விடுவேன், குறுக்க வர்றவங்கள என்ன செய்வியா? என்ன செய்வேனா, இருக்க இடத்தையே அசைச்சு விடுவேன். என்ன அதிசயமா வீடு தேடி வந்திருக்க? மொத்தமா அது எல்லாம் சொந்த விஷயமா தான். ரெடிமேடு மோர் கோவிலுக்கு என்னது சொந்த விஷயமா? நாளெல்லாம் ஊரை பத்தியே கவலைப்பட்டு இருக்கிற உனக்கு உன் சொந்த விஷயத்தை பத்தி வேற ஞாபகம் இருக்கா? சொல்லு சொல்லு. சொல்லுப்பா. அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது? பல பல என் அமோகமான வாழ்த்துக்கள். யார் அந்த அதிர்ஷ்டக்கார பொண்ணு? சொல்லட்டுமா? சொல்லு. முத்தம்மாவா? அது அமோகமான அதிர்ஷ்டக்கார பொண்ணுன்னு எனக்கு பொண்ணவே தெரியும். ஒரு முரட்டு பொண்ணு நாளைக்கு என்னை கேட்காம ஏன் முடிவு செஞ்சீங்கன்னு கேட்டுருச்சுன்னா அதை கூப்பிட்டு வார்த்தை கேட்டுறேன். ஒண்ணு என்ன பார்த்து ஏன் முடிவு பெரியப்பா? என்னது? ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவுன்னு ஒண்ணு இருக்குங்க, அந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப மாப்பிள இந்த ஊட்ட சும்மா அரண்மனை மாதிரி அலங்காரம் பண்ணி அதான் நடக்காது. ஏன்? என் கல்யாணம் அடக்கமா நடக்கணும். என்னம்மா இது? சலங்கை இருக்கிற இடத்துல கல்யாண புடவை உட்கார்ந்து இருக்கு. என் காலுக்கு ஓய்வு கொடுக்க போறேன் சித்தப்பா. அப்படியா? காலுக்கு ஓய்வு கொடுத்துள்ளா, வயிற்றுக்கு? எனக்குன்னு உழைச்சு போட ஒருத்தர் பிறக்காமல இருப்பாரு. அம்மா, இந்த கலை வாழ்க்கை தன்னோட முடியணும், அது ஒன்ன தொடரக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா நினைச்சாங்க. அதுக்காகத்தான் இந்த கல்யாண புடவையே வாங்கி வச்சாங்க. ஆனா நீ வாழறத பாக்குறதுக்கு முன்னால அவங்க கண்ணை மூடிட்டாங்க. சித்தப்பா, என் அம்மாவுடைய கனவு பலிக்கிற காலம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா உனக்கு வாழ்வழிக்க யாராவது முன் வந்திருக்காங்களாம்மா? ஏம்மா, அவன் நல்லவனா? மனத்தாலும் குணத்தாலும் மாறாதவர். உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா? இந்த நாடே அவரை நம்பும் போது நான் ஏன் நம்ப கூடாது? யாரம்மா அவன்? ரங்கன். ஏம்மா, உன் மனசு அவனை நாடுற மாதிரி அவனுக்கு உன் மேல விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்லாமலா என்னோட பழகிறாரு? என்னைக்கு அவரை பார்த்தேனோ அன்னைக்கே அவர்தான் என் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்குன்னு தீர்மானிச்சிட்டேன். எடுத்து வச்சு வா. என்னமோ தெரிஞ்ச மாதிரி போறீங்க. பங்கஜா, பங்கஜா. ரங்கன், வந்துட்டீங்களா? வாமா, உட்கார். முத்தம்மா எதுக்கு உங்க கூட வந்திருக்கா? இவர்தான் என் மனசுல இருக்கிற தேவதைய வந்து பாருன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? ரங்கன், பெண்களை வர்ணிக்க எப்ப கத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் இரு, வந்துட்டேன்.